வணக்கம் நண்பர்களே. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது யூனிட் 8ல் முக்கியமான டாபிக்ஸ் இன்றைக்கி நிறைய பார்க்க போகிறோம். இந்த டாபிக்ஸில் பார்த்திங்க அப்படின்னா ஆஃப் லைட்டாக நிறைய கொஷின்ஸ் வந்து கேட்குறாங்க நெட் எக்ஸாம்ஸை பொறுத்த வரைக்கும். ஸோ வாங்க இன்றைக்கி டாபிக் உள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு அசின்க்ரோனஸ் லேர்னிங், சின்க்ரோனஸ் லேர்னிங் மீடியானா என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா ரொம்ப சிம்பிளாக சொல்கிறேன். சின்க்ரோனஸ் மீடியா ஆஃப் லேர்னிங் அப்படின்றது என்னென்னா, எல்லா பார்ட்டிசிபெண்ட்டும் அட் அ டைமில் ஒரு லேர்னிங் என்விரான்மெண்ட்டில் டிஃப்ரெண்ட் லொக்கேஷன்லேருந்து லேர்ன் பண்ணாங்க அப்படின்னா தட் இஸ் கால்ட் சின்க்ரோனஸ் லேர்னிங். இதில் முக்கியமாக எக்ஸாம்பிள் பார்த்திங்கன்னா, இப்போ கூகுள் மீட் இதை வந்து பெஸ்ட் எக்ஸாம்பிள் எடுத்துக்கலாம். ஜூம் இது காலையில் நம்ம கிளாஸ் பண்ணுறோம் இல்லையா, இதெல்லாம் சின்க்ரோனஸ் மீடியா. அசின்க்ரோனஸ் மீடியா அப்படின்றது என்னென்னா, பார்ட்டிசிபெண்ட்ஸ் அதாவது லேர்னர்ஸ் அவங்களோட கன்வீனியன்ட் டைமுக்கு ஏற்ற மாதிரி டிஃப்ரெண்ட் பிளேஸில் இருந்து லேர்ன் பண்ணிக்கிட்டாங்கன்னா தட் இஸ் கால்ட் அஸ் அசின்க்ரோனஸ் லேர்னிங். அசின்க்ரோனஸ் மீடியா அப்படின்றது என்னென்னா, எக்ஸாம்பிள் வந்து உங்களோட யூடியூப், இப்போ வாட்ஸ்அப்பில் யூடியூப்லாம் சில நேரங்களில் நம்ம கண்டென்ட்டை வந்து அனுப்புகிறோம் இல்லையா, ஸோ அதுதான் பார்த்திங்க அப்படின்னா உங்களோட அசின்க்ரோனஸ் மீடியா. ஓகே, ஐசிடி லேர்னிங்கை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா 3 விஷயமாக கேட்டகரியாக பிரிக்கிறாங்க. ஒன்று லேர்னிங், பிளெண்டட் லேர்னிங், டிஸ்டன்ஸ் லேர்னிங். லேர்னிங் அப்படின்றது பார்த்திங்க அப்படின்னா இட் இஸ் அன் எலக்ட்ரானிக் லேர்னிங்னு சொல்கிறோம். அந்த லேர்னிங் வந்து பார்த்திங்கன்னா காமன்லி எல்லா டெக்னாலஜி, அட்வான்ஸ் டெக்னாலஜிஸு யூஸ் பண்ணி நம்ம யூஸ் பண்ணுறோம். இது வந்து பார்த்திங்கன்னா ரெகுலர் ஆர் மல்டிமீடியல் யூஸ்ட் ஆஃப் டிஃப்ரெண்ட் நெட்வொர்க்ஸ்லேயும் யூஸ் பண்ணுறாங்க. இப்போது பார்த்திங்க அப்படின்னா யூசர் வந்து பார்த்திங்கன்னா அவரோட கண்டென்ட்டை போத் டெக்னாலஜி அஸ் வெல் அஸ் மல்டிமீடியன் டெக்னாலஜி யூஸ் பண்ணி எதாவது கற்றுக்கிட்டாங்க அப்படின்னா டைம், அட்டண்டன்ஸ் இதெல்லாம் ஓவர் கம் பண்ணி டிஃப்ரெண்ட் ட்ராவல் டிஃபிகல்ட்டிஸ் எல்லாத்தையும் அவாய்ட் பண்ணிவிட்டு லேர்ன் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ண ஒரு டெக்னாலஜி தான் அது லேர்னிங். இன்றைக்கி நம்ம மோஸ்ட் ப்ராப்ளி இந்த பேண்டமிக் சுச்சுவேஷனில் எல்லாருமே இதுதான் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். ஸோ அடுத்து பிளெண்டட் லேர்னிங். பிளெண்டட் அப்படின்னாலே இட் இஸ் அ காம்பினேஷன் ஆர் டிஃப்ரெண்ட் மெத்தட்ஸ் டு புட் டுகெதர் இஸ் நோன் அஸ் பிளெண்டட் லேர்னிங்னு சொல்கிறோம். இப்போ இந்த பிளெண்டட் லேர்னிங்கை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா இட்ஸ் அ மிக்சர் ஆஃப் நிறைய மெத்தட் ஆஃப் லேர்னிங்கு மிக்சர் தான். பிளெண்டட் காஃபின்னு என்ன சொல்கிறோம், இட் இஸ் அ காம்பினேஷன் ஆஃப் காஃபி பவுடர் அண்ட் சிக்கரின்னு சொல்கிறோம்ல, அதே மாதிரி பிளெண்டட் லேர்னிங் அப்படின்றதுனா டிஃப்ரெண்ட் மெத்தட் ஆஃப் லேர்னிங்கோட காம்பினேஷன் தான். லைக் ஃபேஸ் டு ஃபேஸ் லேர்னிங், செல்ஃப் பேஸ்ட் லேர்னிங், ஆன்லைன் கிளாஸ் ரூம், இது எல்லாத்தையும் சேர்ந்து ஒரு இப்போ எக்ஸாம்பிள் பார்த்திங்க அப்படின்னா ஒரு சப்ஜெக்ட் இருக்குது அப்படின்னா அதில் ஃபேஸ் டு ஃபேஸ் லேர்னிங் அப்படின்றது கிளாஸ் ரூம் நார்மல் ட்ரெடிஷ்னல் லேர்னிங், டியூட்டர்ஸ், ப்ரெசன்டேஷன்ஸ், ஒர்க் ஷாப்ஸ் இந்த மாதிரி பண்ணுறோம் இல்லையா, இதுதான் ஃபேஸ் டு ஃபேஸ் லேர்னிங். ஸோ அதுவும் இருக்கும். செல்ஃப் பேஸ்டு லேர்னிங் அப்படின்றது என்னென்னா, அந்த ஸ்டூடெண்ட்ஸுக்கு வந்து நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா லேர்னர்ஸ்க்கு ஒரு ஸ்பெசிஃபிக் டாபிக் நடத்தும் போதோ அந்த அவங்களுக்கான மெட்டீரியல் எல்லாமே நம்ம ஆன்லைன்லேயோ இல்லை ஒரு சிடி பேஸ்லேயோ அவங்ககிட்ட கொடுத்துட்டு அதை கற்றுக்க சொல்கிறது செல்ஃப் பேஸ்ட் லேர்னிங். ஆன்லைன் கொலாபரேட்டிவ் லேர்னிங் அப்படின்றது என்னென்னா, த்ரூ ஆன்லைன் மூலமாக நம்ம வந்து அவங்களுக்கு வந்து சின்க்ரோனஸ் இன்டராக்ஷன் ஆர் அசின்க்ரோனஸ் இன்ட்ராக்ஷன் மூலமாக அவங்களுக்கு ஏற்கனவே நம்ம சொன்னோம் இல்லையா, அசின்க்ரோனஸ் இன்ட்ராக்ஷன் என்னென்னு பார்த்துருக்கோம். ஸோ அது மூலமாகவும் அவங்களுக்கு நடத்துவோம். ஸோ ஒரே டாப்பிக்கில் இந்த டிஃப்ரெண்ட் மோட் ஆஃப் மெத்தட்ஸில் மூலமாக நம்ம நடத்தணும் அப்படின்னா இந்த லேர்னிங்கு பேர் என்னது, பிளெண்டட் லேர்னிங். அடுத்து டிஸ்டன்ஸ் லேர்னிங் அப்படின்னாலே நமக்கு distance educationன்றது என்னது, the user will be at a different place and the listener will also be different place. அவங்களோட கன்வீனியன்ட் டைமுக்கு ஏற்ற மாதிரி அந்த லேர்னிங் ப்ராசஸ் நடக்கும். டிஸ்டன்ஸ் லேர்னிங் இஸ் ப்ரோஸ்டடி கம்ப்யூட்டர் பேஸ்டாக இருக்கும். இல்லை அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிடி ரோம் அந்த மாதிரி பேஸில் இருக்கும். ஓகே, டிஜிட்டல் இன்சென்டிவ்ஸ் பை ஹையர் எஜுகேஷன் ரொம்ப ரொம்ப முக்கியமான டாபிக். மோஸ்ட் ப்ராபப்ளி நெட் எக்ஸாமை பொறுத்த வரைக்கும் இப்போ அடுத்து நம்ம பார்க்க போகிற இந்த டாப்பிக்லேருந்து எப்படியும் 1 மார்க் கொஷின் கன்ஃபார்மாக வந்துடும். ஓகே, டிசர் ரெசல்யூஷன் வந்து ஹையர் எஜுகேஷன் வந்து பார்த்திங்கன்னா பெரிய சேஞ்சஸ் கொண்டு வந்திருக்காங்க. இதில் வந்து மெயினாக வந்து இந்த டிஜிட்டல் லேர்னிங்கை பொறுத்த வரைக்கும் இந்தியாவில் யார் அதிகமாக பண்ணுறாங்கன்னா, ஒன்று ஸ்வயம், இந்தியாஸ் ஓன் மூக்ஸ்ன்னு சொல்கிறாங்க. அதே மாதிரிங்கன்னா ஸ்வயம் பிரபா, நேஷ்னல் டிஜிட்டல் லைப்ரரி கண்டெய்னிங் ஆஃப் மோர் தென் 6.5 பில்லியன் புக்ஸ். நல்லா நினச்சிங்க, ஸ்வயம்ன்றது என்னென்னு சொல்கிறோம், இந்தியாஸ் ஓன்ஸ் மூக்ஸ்ன்னு சொல்கிறோம். அடுத்து ஸ்வயம் பிரபா, அடுத்து நேஷ்னல் டிஜிட்டல் லைப்ரரி NDL அண்டு நேஷ்னல் அகாடமிக் டெபாசிட்டரி. சரியா, இதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா யூஜிசி வந்து டெவலப்மெண்ட் ஆஃப் ஆன்லைன் ஹையர் எஜுகேஷனுக்கு வந்து ரெகுலேஷன் மூலமாக கொண்டு வராங்க. இது எது கீழே வருது பார்த்தீங்கன்னா MHRD கீழே வரும். எல்லாமே MHRD இன்சென்டிவ்ஸ் தான். ஓகே, MHRD பார்த்தீங்க அப்படின்னா கேஷ்லெஸ் கேம்பஸ் அண்ட் டிஜிட்டல் ஃபினான்ஸ் லிட்ரஸி அப்படி கம்யூனிட்டி ஸ்டூடெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லி ஒன்று க்ரியேட் பண்ணுறாங்க. இதோட இது என்னன்னா கிராஸ் என்ரோல்மெண்ட் ரேஷியோ GER, இதை வந்து ஹையர் எஜுகேஷனுக்கு வந்து 30% 2020 இருக்கணும் அப்படின்றது தான் அவங்களோட டார்கெட். Okay, the physical expansion of facility requires both infrastructural human resource limitation. The technology can leverage to address the team concern. அதாவது என்ன, ஃபிசிக்கலாக வந்து ஃபெசிலிட்டியும் இன்ஃப்ராஸ்ட்ரக்சரும் அதிகமாக தேவைன்றதுனால
இந்த டெக்னாலஜி மூலமாக என்னென்னா அதை ஓவர் கம் பண்ணிக்க முடியும் அப்படின்னு சொல்லி அவங்க பண்ணுறாங்க. ஸோ இந்த டெக்னாலஜி இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுனால என்னெல்லாம் அவங்களுக்கு வந்து யூஸ் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு வந்து அஃபோர்டபுள். இப்போ ஃபிசிக்கலாக ஒரு கிளாஸ் ரூம் இருக்கணும், ஒரு ஃபிசிக்கலாக ஒரு ஸ்ட்ரக்சர் இருக்கணும் அப்படிங்கும்போது அவங்களுக்கு வந்து காஸ்ட் வைஸாக பார்த்திங்கன்னா ரொம்ப அஃபோர்டபுளாக இருக்கும். ஏன்னா ஆன்லைனில் பண்ண போகிறாங்க, ஆன்லைனில் எல்லாமே வரப்போகுது, ஈஸியாக யாரெல்லாம் பண்ணணும், வெளியில் போய் எக்ஸ்ட்ரா பே பண்ணி அவங்க வந்து கற்றுக்கணுன்ற அவசியம் இருக்காது. ஹை குவாலிட்டி. ஒரு சின்ன ஒரு கிராமத்தில் கூட ஒரு டெல்லி மாதிரியோ ஒரு சென்னை மாதிரியோ ஒரு சிட்டியில் இருக்க ஒரு பெஸ்ட் ப்ரொஃபஸர் இல்லை ஒரு பெஸ்ட் நாலேஜ் இருக்கக்கூடிய ஒரு பர்சனோட ஐடியாஸ் வந்து அவர் போய் ரீச் ஆகும். தென் இன்க்ளூசிவ் ஸ்பெஷலி டு கவர் அப் ரூரல் அண்ட் அர்பன் ஏரியாஸ். நான் இப்போ சொன்னேன் இல்லையா, இப்போ சென்னையில் இருக்கவங்கலாம் ரொம்ப நாலேஜபிளாக இல்லை ஒரு நல்ல ஒரு விஷயங்களை பெரிய சிட்டிஸில் இருக்கவங்களுக்கு, சென்னை கோயம்புத்தூர் மாதிரி பெரிய சிட்டிஸில் இருக்கவங்களுக்கு அவங்களுக்கு வந்து ஈஸியாக ஒரு விஷயம் கிடச்சிடும். பட் இதே வந்து ஒரு ரிமோட் கிராமத்தில் இருக்கவங்களுக்கு பார்த்திங்கன்னா அப்படி ஒரு கிடையாது. ஸோ அந்த மாதிரி ஒரு மேல் ஃபீமேல் அந்த மாதிரி ஒரு ஜெண்டர் பயஸோ எந்த ஒரு இஷ்யூஸும் இதில் இருக்காது. எம்ப்ளாயபிலிட்டி. ஸோ ஆன்லைனில் நம்ம எல்லாமே இந்த மாதிரி பண்ணுறதுனால ஒவ்வொரு கோர்ஸுக்கும் அவங்க எப்படி வந்து அவங்க தயார் பண்ணிக்கணும். இப்போ ஒரு ஸ்டூடெண்ட் வந்து பிபிஏவோ ஒரு எம்பிஏவோ படிக்கிறாங்க அப்படின்னா ஹவு தே ஷுட் பி எம்ப்ளாயபிலிட்டி, அவங்களை எப்படி தயார் பண்ணுறது. தென் யூஸ் ஆஃப் இன்டர்நெட்டை எப்படி யூஸ் பண்ணுறது, ஸ்மார்ட் ஃபோன்ஸை எப்படி யூஸ் பண்ணுறது, ஹையர் ஸ்பெண்ட் எப்படி ஹையர் ஸ்பெண்ட் பண்ணுறது டைமை, ஸ்கில்லிங் த அன்ஸ்கில்டு, எப்படி ஒரு அன்ஸ்கில்டு எம்ப்ளாயீஸ் ஆர் அன்ஸ்கில்டு பர்சனை ஸ்கில் பண்ணி அவங்கள வந்து ஸ்கில் இந்தியா மிஷன் கீழே வந்து கொண்டு வர்றது. இதெல்லாம் தான் இதோட மெயின் ஃபேக்டர்ஸ்ன்னு சொல்கிறாங்க. ஓகே, ஃபஸ்ட்டு என்னென்னா நேஷ்னல் மிஷன் எஜுகேஷன் த்ரூ இன்ஃபர்மேஷன் கம்யூனிகேஷன் டெக்னாலஜி, NMEICT. நல்லா ஞாபகம் வச்சுங்க. ஐசிடி எல்லாத்துக்கும் தெரியும், இன்ஃபர்மேஷன் அண்ட் கம்யூனிகேஷன் டெக்னாலஜி. NMEICT அப்படின்னு கேட்பாங்க. அப்படின்னா என்னென்னா நேஷ்னல் மிஷன் ஆன் எஜுகேஷன் த்ரூ இன்ஃபர்மேஷன் அண்ட் கம்யூனிகேஷன் டெக்னாலஜி. ஓகே, இதோட ஸ்பான்சர் ஸ்கீம் பார்த்தீங்க அப்படின்னா ஐசிடி கீழே தான் வருது. இதோட லேர்னர்ஸ் வந்து ஹையர் எஜுகேஷன் இன்ஸ்டிடியூஷன்ஸில் எனி டைம் எனிவேர் அவங்களால கற்றுக்க முடியும். அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா நவ் யூனிவர்சிட்டிஸ் ஹேவ் பீன் ப்ரொவைடட் 1 GB மோர் தென் 14,000 ஹாஸ் பீன் அலோகேட்டட் இன் VPN. ஸோ இந்த ஸ்கீம் கீழே பார்த்தீங்கன்னா ஒரு 1 GB கனெக்டட் கீழே 14,000 காலேஜஸும் யூனிவர்சிட்டிஸ்லாம் 1 GB நெட் ஃபெசிலிட்டிஸ் இதில் கொடுக்குறாங்க. வியூ ஆஃப் சாஃப்ட்வேர் ஹேஸ் பீன் டெவலப்ட் அண்டர் NMECT டீச்சர்ஸ் யூசர்ஸ் ட்ரைனிங். இதில் வந்து NMICET அப்படின்னு ஒரு இது இருக்குது. அதில் பார்த்தீங்கன்னா வியூ சாஃப்ட்வேர் ஹாஸ் பீன் டெவலப்ட் அண்டர் தி NMECT டீச்சர் ஃபார் டீச்சர்ஸை ட்ரெயின் பண்ணுறதுக்கு NMEICT அப்படின்னு சொல்லி ஒரு இது பண்ணியிருக்கிறாங்க. இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா நேஷ்னல் மிஷன்ஸ் டெஸ்ட் டீச்சர்ஸ் இப்போ நம்ம பார்க்குறோம் இல்லையா நெட்டு, இதான். அதே மாதிரி அண்டர் என்லிஸ்ட் ப்ரோக்ராம் பார்த்தீங்கன்னா இன்ஃப்ளெப்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. லேக்ஸ் ஆஃப் இ-புக்ஸ். இன்ஃப்ளெப்ட்ன்றது நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். எல்லா லைப்ரரிலையும் மோஸ்ட் ப்ராப்ளி இன்றைக்கி இது லைப்ரரியில் இருக்குது. இது ரொம்ப சீப்பான ஒரு காலேஜஸில் வந்து இ-புக்ஸ் அண்ட் இ-ஜேர்னல்ஸ் வந்து அக்சசபிலிட்டி இருக்கக்கூடிய ஒரு இது. உங்களோட காலேஜ் யூசிசி கீழேயும் உங்கள் யூனிவர்சிட்டி கீழேயும் நீங்கள் இதுக்கு ப்ராசஸ் பண்ணிங்க அப்படின்னா ஈஸியாக உங்கள் லைப்ரரிக்கே வாங்க முடியும். ஸோ இந்த இன்ஃப்ளெப்ட்ன்றது எல்லாத்துக்குமே தெரியும், உங்கள் லைப்ரரி மேக்ஸிமம் யூஸ் பண்ணிட்டு தான் இருக்கிறாங்க. ஸோ தென் நெக்ஸ்ட் ஒன் இஸ் நேஷ்னல் ப்ரோக்ராம் ஆஃப் டெக்னாலஜி என்ஹான்ஸ்ட் லேர்னிங், NPTELும் தெரியும். அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஐஐடி இன்ஸ்டிடியூஷன்ஸில் இருக்கக்கூடிய எல்லா இதுவுமே பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்பெசிஃபைட் டாபிக்ஸ் எடுப்பாங்க. இப்போ NPTEL எக்ஸாம்ஸ் பார்த்தீங்கன்னா மோர் தென் ஒரு 200 to 300 இன்ஜினியரிங் மேனேஜ்மெண்ட் ப்ரோக்ராம்ஸுக்கு கோர்சஸ் இருக்குது. அந்த கோர்சஸில் சர்டிஃபிகேட் நீங்கள் முடிச்சு வாங்கி வச்சுக்கலாம். சரியா? எதுக்காக அப்படின்னா இது லேட்டஸ்ட் டெவலப்மெண்ட் இந்த உங்கள் இண்டஸ்ட்ரியிலையும் ப்ளஸ் உங்களை வந்து அடிஷ்னலாக ஸ்கில்டு ப்ளஸ் வந்து ஒரு பர்டிகுலர் செக்டரில் மோர் எக்ஸ்பீரியன்ஸ் இல்லை மோர் நாலேஜ் இல்லை மோர் டொமைனில் வந்து மோர் கண்ட்ரோலபிள் இருக்கக்கூடிய ஒரு பர்சனுக்கு எல்லாத்துக்குமே போய் சேரணும் அப்படின்றது தான் இதோட மெயின் கோல். பார்த்தீங்க அப்படின்னா டு பில்ட் இன்ஜினியரிங் அண்ட் கோர் சயின்ஸ் லான்ச் ப்ரீவியஸ்லி டு ஸ்பேஸ் 1ல் பார்த்தீங்கன்னா கோர் இன்ஜினியரிங்லையும் கோர்ஸ் லான்ச் பண்ணியிருந்திருக்காங்க. ஆனால் அடிஷ்னலி 600 வெப் and video courses have been created in the major branches engineering, physical sciences, undergraduate program, project graduate program, management courses also. ஸோ இதில் என்னென்னா நம்ம வந்து இனிஷியல் ஃபஸ்ட் பேஸில் வந்து வெறும் இன்ஜினியரிங்கை மட்டும் கான்சன்ட்ரேட் பண்ணாலும் அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா 2009லேருந்து 14 வரைக்கும் இருக்கிறதுல எல்லா இதுலேயுமே வந்துருச்சு. மேனேஜ்மெண்ட்டில் இன்க்ளூடிங் ஃபிசிக்கல் இன்ஜினியரிங், ஃபிசிக்ஸ் இன்ஜினியரிங், பேசிக்ஸ் இன்ஜினியரிங் எல்லாமே இருக்குது. ஓகே, தென் நெக்ஸ்ட் ஒன் இஸ் ஸ்வயம் பொறுத்தீங்கன்னு பார்த்தீங்கன்னா இண்டிஜினியஸ் மேட் இன் இந்தியா. இட் இஸ் அ மேசிவ் மூக் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸ்வயமோட இன்னொரு பேர் என்னன்னா இட் இஸ் மேசிவ் ஓப்பன் ஆன்லைன் கோர்ஸ், மூக்ஸ்ன்னு சொல்லுவாங்க. இட்ஸ் அ பிளாட்ஃபார்ம் ப்ரொவைடிங் பெஸ்ட் குவாலிட்டி எஜுகேஷன் ஆக்சஸ் பை எனிஒன்.
ஸோ ஒரு டாபிக்னு எடுத்து இப்போ எக்ஸாம்பிள் ஒரு சர்வீஸ் மார்க்கெட்டிங் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்த மூக்ஸில் பார்த்தீங்கன்னா சர்வீஸ் மார்க்கெட்டிங் டாப்பிக்கில் யாராவது போடுவாங்க. தி பெஸ்ட் சர்வீஸ் மார்க்கெட்டிங்னா என்னன்றத பெஸ்ட் ப்ரொஃபஸர் பெஸ்ட்டாக அந்த டாப்பிக்கில் அவங்க வந்து என்ன பண்ணிப்பாங்க, அதுக்கான ஒரு சிலபஸ் ஃப்ரேம் பண்ணி அதுக்கான கண்டென்ட் வச்சுருப்பாங்க. ஓகே, இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா it is launched by the government of India. The 3 cardinal principles of education: access, equity, quality. இந்த 3 பிரின்சிபலை ஃபாலோ பண்ணி தான் இந்த எஜுகேஷன் ஸ்வயம் இருக்குது. நல்லா ஞாபகம் வச்சுங்க, access, equity and quality. எதுக்கு நான் திருப்பி இந்த சில பாயிண்ட்ஸ்லாம் நான் அண்டர்லைன் பண்ணி திருப்பி சொல்கிறேன்னா, டக்குன்னு ஒரு கொஷின் கேட்கலாம், வாட் ஆர் த 3 பிரின்சிபல் விச் பேஸ்ட் ஆன் தி ஸ்வயம் ஹாஸ் பீன் கிரியேட்டட்னு கேட்கலாம். access, equity and quality. ஓகே, ஸோ இந்த மாதிரி நான் திருப்பி சொல்லி ஒரு பாயிண்ட்ஸுக்கெல்லாம் இந்த எக்ஸ்பேன்ஷன்ஸுக்கெல்லாம் நல்லா ஞாபகம் வச்சுங்க. ஓகே, it is the bridges of digital divide equal disadvantage of students or levels. It starts from classes 9th standardல இருந்து போஸ்ட் கிராஜுவேட் வரைக்கும் டிஃப்ரெண்ட் ஸ்கீம் ஆஃப் மெத்தட்ஸ் வச்சிருக்காங்க. இதில் பார்த்தீங்க அப்படின்னா பெஸ்ட் ஃபேக்கல்ட்டி அவைலபிள் ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்டில் நம்ம வந்து எவ்வளோ டாபிக்ஸ் சொன்னாலும் ஈவன் உங்களோட ஸ்டூடெண்ட்ஸ் யூஜி ஆர் பிஜி ஸ்டூடெண்ட்ஸுக்கு உங்களோட சப்ஜெக்ட்ஸுக்கு இருந்து கூட அவ்வளோ மெட்டீரியல்ஸ் அவ்வளோ நோட்ஸ் வந்து ஸ்வயம்ல அவைலபிளாக இருக்குது, ஃப்ரீ தான். மோர் தென் 1000 ஸ்டூடெண்ட் ஃபேக்கல்ட்டி மெம்பர்ஸ் வந்து இதில் இருக்காங்க. கோர்ஸ் ஹோஸ்டட் பை ஸ்வயம் ஆர் 4 குவார்டர்ன் 4 குவார்டர்னாக பிரிச்சிருக்காங்க. ஃபர்ஸ்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா வீடியோ டியூட்டோரியல்ஸ், தென் இ கண்டென்ட், செல்ஃப் அசஸ்மெண்ட் அண்ட் டிஸ்கஷன் ஃபோரம்னு மொத்தம் 4 இருக்குது. தென் ஃபியூச்சர்ஸ் ஆஃப் ஸ்வயம் பார்த்தீங்க அப்படின்னா ஹை குவாலிட்டி ஆஃப் லேர்னிங், ஒன் ஸ்டாப் ஃபார் வெப் லொகேஷன், எல்லா ஸ்கூல் லெவலில் இருந்து ஒரு காலேஜ் லெவல் வரைக்கும் இருக்கக்கூடிய எல்லா சப்ஜெக்ட்டுக்கும் எல்லா டாபிக்ஸுக்கும் இருக்கக்கூடிய ஒரே ஸ்பேஸ் இடம். ஸ்டேட் ஆஃப் ஆர்ட் எஜுகேஷன் அலோஸ் ஈஸி அக்சஸ் மானிட்டரிங் அண்ட் சர்டிஃபிகேஷன். ஸோ ஈஸியாக அக்சஸ் பண்ணுறதோ மானிட்டர் பண்ணுறதோ சர்டிஃபிகேஷன் பண்ணுறதுக்கோ ஒரு ஈஸியாக இருக்குது. பியர் குரூப் இன்ட்ராக்ஷன் ஏன்னா டிஸ்கஷன் ஃபோரம் இருக்கிறனால உங்களை மாதிரி இருக்கவங்களோட பியர் இன்ட்ராக்ஷன் கிளாரிஃபை டவுட் பண்ணுறதுக்கு ஈஸியாக கிளாரிஃபை பண்ண முடியுது. இட் இஸ் அ ஹைபிரிட் மாடல் தட் ஆட்ஸ் குவாலிட்டி ஆஃப் கிளாஸ் அண்ட் கிளாஸ் ரூம் டீச்சிங். ஸோ இதோட மாடல் பார்த்தீங்க அப்படின்னாலே உங்களுக்கு வந்து ஹை கிளாஸ் ரூம் டீச்சிங்கோட ரொம்ப எஃபெக்டிவாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. Okay, thus happens through audio, video, multimedia, art, pedagogy, technology. 9 national Congress coordinators have been appointed. The appointment 9 Congress coordinators வந்து அப்பாயிண்ட் பண்ணி இதை மானிட்டர் பண்ணுறாங்க. AICT self-paced appointed. There are AICT self-paced integration courses like NPTEL for engineering, UGC for non-technical postgraduates. ஓகே, இதில் பார்த்தீங்கன்னா ஏஐசிடியும் பார்த்தீங்கன்னா இன்ஜினியரிங் கோர்ஸஸ்க்கு இதே மாதிரி பண்ணியிருக்காங்க. லைக் என்பிடிஎல், யூஜிசி ஃபார் நான் டெக்னிக்கல் போஸ்ட் கிராஜுவேஷன் எஜுகேஷன், லைக் சிஇசி ஃபார் அண்டர் கிராஜுவேஷன் எஜுகேஷன், அண்டர் கிராஜுவேஷனுக்காக சிஇஜினும், என்சிஆர்டி அண்ட் என்ஓஎஸ் ஃபார் ஸ்கூல் எஜுகேஷனும், இக்னோ ஆர் அவுட் ஆஃப் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ், அதாவது ஸ்கூலை விட்டு வெளியே வரவங்களுக்கு இக்னோலேருந்து ஒரு இது பண்ணிருக்காங்க. அதே மாதிரி ஐஏஎம்பி இந்தியன் இன்ஸ்டியூட் ஆஃப் பாம்பே அவங்க வந்து பார்த்தீங்கன்னா மேனேஜ்மெண்ட் ஸ்டடீஸுக்கும், என்ஐடிடிஆர் ஃபார் டீச்சர் ட்ரைனிங் ப்ரோக்ராம். நல்லா ஞாபகம் வச்சுங்க, ஏஐசிடி அண்ட் என்பிடிஎல் வந்து ஏஐசிடியோடது. யூஜிசி பார்த்தீங்க அப்படின்னா போஸ்ட் கிராஜுவேஷன் கிளாஸ்க்கு சிஇஜி வச்சிருக்காங்க, அண்டர் கிராஜுவேட் கோர்ஸ் இருக்குது. என்சிஆர்டி என்ஐஓஎஸ் ஃபார் ஸ்கூல் எஜுகேஷன், இக்னோ வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கூல் லீவிங் ஸ்டூடெண்ட்ஸுக்கு, ஐஐபிஎம் வந்து மேனேஜ்மெண்ட் ஸ்டூடெண்ட்ஸுக்கு, என்ஐடிடிஆர் வந்து டீச்சர் ட்ரைனிங் ப்ரோக்ராமுக்கு. ஓகேயா, அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஸ்டூடெண்ட்ஸ் லுக்கிங் ஃபார் சர்டிஃபிகேஷன் ஷால் ரெகுலேட் ரிஜிஸ்டர்ட். இப்போ நான் சொன்ன எல்லா கோர்சஸ்லையுமே பார்த்தீங்கன்னா இப்போ எனக்கு ஒரு சர்டிஃபிகேஷன் வேணும்னு ஸ்டூடெண்ட்ஸ் நினச்சாங்க அப்படின்னா ஒரு மினிமம் அமௌண்ட்டாக எக்ஸாம் மாதிரி அவங்க எழுதி அந்த ஃபீஸ் கட்டிட்டு அவங்க சர்டிஃபிகேட் வாங்கிக்கலாம். ஒன்ஸ் ஐ கிளியர் தட், இது ஸ்வயம்ல இருக்கட்டும், இப்போ என்ன ஏஐசிடி எம்ஹெச்ஆர்டி ப்ராஜெக்ட்ஸ்க்கு என்னவா இருந்தாலும் இப்படி ஒரு மினிமம் வச்சிருக்கிறாங்க அந்த சர்டிஃபிகேஷன். பட் கற்றுக்கிறதுக்கு இட் இஸ் டோட்டலி ஃப்ரீ. அதில் இருக்க கண்டென்ட்டை நீங்கள் ஈஸியாக அக்சஸ் பண்ணிக்க முடியும் ஒன்ஸ் யூ என்ரோல் இட். The next one is ஸ்வயம் பிரபா. ஸ்வயம் பிரபா அப்படின்றது பார்த்தீங்கன்னா இட் இஸ் a DTH சேனல் தான். there are 32 சேனல்ஸ் எக்ஸ்க்ளூசிவ்லி அலோகேட்டட் ஃபார் உங்களோட லேர்னிங்காக கொடுத்துருக்காங்க. இது 24/7 இந்த சேனல்ஸ் இருக்கும். எவ்ரி 4 hours வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு டாபிக் வந்து 6 times a day வந்து ரிப்பீட் பண்ணிகிட்டே இருப்பாங்க. ஒரு சப்ஜெக்டில் ஒரு டாபிக் போடுறாங்க அப்படின்னா இதில் பார்த்தீங்க அப்படின்னா கரிக்குலம் பேஸ்டு கண்டென்ட்ஸ் வந்து கவரிங் லைக் என்னென்னா ஆர்ட்ஸு, சயின்ஸு, காமர்ஸ், பெர்ஃபார்மிங் ஆர்ட்ஸு, சோசியல் சயின்ஸு, ஹியூமனிட்டிஸ், லா, மெடிசன், அக்ரிகல்ச்சர் எஜுகேஷன் இல்லை மாதிரி எல்லா கோர்ஸுமே இருக்குது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஸ்கூல் எஜுகேஷன் 9 to 12, கரிக்குலம் அண்ட் கோர்ஸ் பிட்வீன் லாங் லைஃப் லேர்னர்ஸ் இந்தியன் சிட்டிசன்ஸ் அண்ட் அப்ராடு, ஐஐடிடி பால் பார்த்தீங்கன்னா ஐஐடி, ஐஏஎம் அந்த மாதிரி என்ட்ரன்ஸுக்கு நீட்டு இந்த மாதிரி எக்ஸாம்ஸுக்கெல்லாம் இதில் பண்ணுறாங்க. The project was conceived and completed within 3 months. The active participation of Bakshara Satellite Application Center. Okay. இந்த ப்ராஜெக்டை வந்து 3 monthsல முடிச்சாங்க. யார் முடிச்சா அப்படின்னா பக்ஷாரியா சேட்டலைட் அப்ளிகேஷன் சென்டர் அண்ட் ஜியோ இன்ஃபர்மேட்டிக்ஸ், பிக்ஸாக் அப்படின்னு சொல்கிறாங்க. எங்கே இருக்குது? காந்தி நகர். அப்புறம் எக்ஸில்
ECIL ஹைதராபாத். இவங்க 2 பேரும் தான் பார்த்தீங்க அப்படின்னா இந்த ப்ரோக்ராமை கண்டுபிடிக்கிறாங்க. தென் நெக்ஸ்ட் ஒன் இஸ் நேஷனல் டிஜிட்டல் லைப்ரரி. இதுவும் நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். இது ஒரு MHRD NMCET ப்ராஜெக்ட். IIT கரக்பூர் வந்து இது பண்ணுறாங்க. இதில் பார்த்தீங்கன்னா கண்டென்ட் புக்ஸ் இருக்குது, ஜேர்னல்ஸ் இருக்குது, ஆர்டிகல்ஸ் இருக்குது, உங்களோட சப்ஜெக்ட் மெட்டீரியல்ஸ் நீங்கள் எடுக்க முடியும், கொஷின் பேங்க்ஸ் இருக்குது, இவ்வளோ NDL இருக்குது. இந்த NDL பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா யூ கேன் அக்சஸ் அஸ் அ ஃபேக்கல்ட்டியாக நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணலாம், ஸ்டூடெண்ட்டாக ரெஜிஸ்டர் பண்ண முடியும். உங்களால் ஈஸியாக டவுன்லோட் பண்ணி எந்த மாதிரி பண்ணி பார்க்க முடியும். 72 lakhs வந்து புக்ஸ் வந்து அவைலபிளாக இருக்குது இந்த இது கீழே. இந்த நெக்ஸ்ட் ஒன் இஸ் நேஷனல் அகாடமிக் டெபாசிட்டரி, NAD அப்படின்னு சொல்கிறாங்க. இது பார்த்தீங்கன்னா NAD ஐடின்னு சொல்லி உங்கள் ஸ்டூடெண்ட்ஸுக்கு ஒன்று கொடுத்துருப்பாங்க. இட் இஸ் யூனிக் இனோவேஷன் ஐடி. இப்போ பார்த்தீங்கன்னா டிஜிட்டல் இந்தியாவில் வந்து போகிறனால ஃபியூச்சரில் ஸ்டூடெண்ட்ஸோட ரெக்கார்ட்ஸ், அவங்களோட சர்டிஃபிகேட்ஸ் எல்லாத்தையுமே பார்த்தீங்கன்னா இந்த NAD ஐடி அப்படின்றது கீழே தான் வந்திருப்பாங்க. இப்போ உங்கள் ஃபைனல் இயர் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாத்துக்குமே நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா NAD ஐடின்னு சொல்லி உங்களோட ஸ்டூடெண்ட்ஸுக்கு ஒன்று கிரியேட் பண்ண சொல்லியிருப்பாங்க செகண்ட் இயர்லேயே. ஸோ அதுதான் இந்த NAD ஐடி. தென் eSoth அப்படின்றது என்னென்னா மோர் தென் 15,000 இன்டர்நேஷ்னல் எலக்ட்ரானிக் ஜேர்னல்ஸ் புக்ஸ் ஆர் அவைலபிள். இந்த eSothல வந்து பார்த்தீங்க அப்படின்னா 15,000 புக்ஸ் இருக்குது. லைட் வந்து இன்ஃபோலைட் காந்தி நகரில் இது குஜராத்தில் இருக்கு இல்லையா, அதோட என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா இதையும் அக்சஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க அடிஷ்னலாக eSothல. தென் விர்ச்சுவல் லேப்ஸ், இதில் என்னென்னா இந்த ஃபிசிக்ஸ் டீச்சர்ஸ் ஃபிசிக்கல் டிஜிட்டல் லேப் எக்ஸ்பீரியன்ஸுக்காக நமக்கு வந்து ஒரு அந்த லேப் ஃபெசிலிட்டிஸில் இன்டர்நெட் எக்ஸ்பெரிமெண்ட்ஸோ இல்லை சாஃப்ட்வேரோ டேட்டா மைனிங் ரிசோர்ஸஸ்க்காகவோ யூஸ் பண்ணக்கூடிய அந்த லேப்ஸை வந்து ஸோ அந்த ரிசோர்ஸஸை வந்து யூஸ் பண்ணிக்கிற மாதிரி கொடுத்துருக்கக்கூடிய அந்த லேபு தான் என்னது விர்ச்சுவல் லேப்ஸ். தென் யாத்ரா அப்படின்றது இட் இஸ் அன் MHRD இன்சென்டிவ் அண்டர் NMICT. NMEனா ஏற்கனவே நம்ம பார்த்துருக்கோம். அதுக்கு கீழே யாத்ரா இட் இஸ் இம்ப்ளீட் தி ரொபாட்டிக்ஸ் இன்டு இன்ஜினியரிங் எஜுகேஷன். ஸோ இன்ஜினியரிங் எஜுகேஷனுக்குள்ளே ரொபாட்டிக்ஸை கொண்டு வந்தா யாத்ரா. தென் கேம்பஸ் கனெக்டிவிட்டி அப்படின்றது என்னென்னா எஸ்டாப்ளிஷ் 1 GB's கனெக்டிவிட்டி டு யூனிவர்சிட்டிஸ் அண்ட் 512 ப்ராட்பேண்ட் கனெக்டிவிட்டி டு தி காலேஜஸ் கமிஷன் அண்டர் NMCEC நேம். அதாவது இதோட ஐடியா என்னென்னா கேம்பஸ் 1 GB இருக்கணும் யூனிவர்சிட்டியாக இருந்ததுன்னா 2512 KB ப்ராட்பேண்ட் கனெக்டிவிட்டி ஒரு காலேஜஸாக இருந்தால் ப்ரொவைட் பண்ணுறது தான் அந்த ஸ்கீமுக்கு பேர் தான் என்னென்னா NMEICT. இதுவும் வந்து ஒரு டிஜிட்டல் இந்தியா இன்சென்டிவ் தான். இதில் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி எல்லா IIMs IIT NITs பார்த்திங்கன்னா வைஃபை கேம்பஸாக மாற்றிட்டாங்க. ஸோ மற்றது எல்லாத்தையும் சென்ட்ரல் யூனிவர்சிட்டிஸ் ஆர் அண்டர் வே. அண்ட் டாக் டு ஏ டீச்சர். டாக் டு ஏ டீச்சர் இஸ் டெவலப்ட் பை IIT பாம்பே வந்து இதை கிரியேட் பண்ணியிருக்காங்க. இட் இஸ் ஆல்சோ த்ரூ ICT ஃபண்டட் பை MHRD மூலமாக டு ப்ரொவைட் ஃப்ரீ access to செலக்டட் கிராஜுவேட் அண்ட் போஸ்ட் கிராஜுவேட் கிராஜஸ் த்ரூ IIT பாம்பே மூலமாக என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட டீச்சர்ஸ் மூலமாக டாக் டு ஏ டீச்சர் அப்படின்றது தான். It is a collaborative tool developed by Amrita University providing virtual classroom to faculty across the country. This course can be viewed absolutely free charge at lower bandwidth and personal computer having a headphone and internet connection. ஸோ யார் வேணாலும் இதில் போய் அட்டென்ட் பண்ணிக்க முடியும். ஒரு டாபிக் எடுத்து அவங்க ரிஜிஸ்டர் பண்ணிட்டாங்கன்னா அதில் போய் என்ன பண்ணிக்கணும், யார் வேணால் அக்ராஸ் இந்தியாவில் வந்து பண்ணிக்க முடியும். இது வந்து டெவலப் பண்ணது பார்த்தீங்க அப்படின்னா அமிர்தா யூனிவர்சிட்டி. அடுத்து ஆச்சாரியா. இட் இஸ் ஆல்சோ இன்டெகிரேட்டட் கனெக்டட் போர்ட்டல் ஆஃப் NMICT. இட் இஸ் அஃபிஷியல் ரெப்ரசன்டேட்டிவ் ஆஃப் NMCT கண்டென்ட் ப்ரொடியூஸ்டு பை பீயிங் ரெப்ரசன்டேட்டிவ் ஆஃப் பிளாட்ஃபார்ம் ஆஃப் இன்ஃபாலெப்ட் சென்டர். ஆச்சாரியான்றதும் பார்த்திங்க அப்படின்னா இது ஒரு இன்ஃபாலெப்ட் காந்தி நகர் ஏற்கனவே நம்ம பார்த்தோம் இல்லையா, அவங்களோட ஒரு டிஜிட்டல் கண்டென்ட் தான். இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மோஸ்ட்லி ப்ரொவைடட் பை NCERT எல்லாரும் ப்ரொவைட் பண்ணக்கூடிய எல்லா ஒரு டீட்டெயில்ஸுமே இங்கேயும் இருக்கும். அடுத்து கல்பா. இட் இஸ் அனதர் MHRD NCERT இன்டென்டிவ். இட் கிரியேட்ஸ் அ டிஜிட்டல் லேர்னிங் என்விரான்மென்ட் டிசைன் இன் இந்தியா. டிஜிட்டல் லேர்னிங்கை எப்படி கற்றுக்கணும் அப்படின்ற ஒரு விஷயத்தை பார்க்குறோம் அப்படின்னா அதுதான் என்னது கல்பா. ஓகே. தென் ஃப்ரீ 4C அப்படின்னு சொல்லுவாங்க, ஃப்ரீ அண்ட் ஓப்பன் சோர்ஸ் சாஃப்ட்வேர் ஃபார் எஜுகேஷன். ஸோ நிறைய நேரங்களில் பார்த்தீங்கன்னா இப்போது எக்ஸாம்பிள் உங்களுக்கு சொல்லணும்னா SPSS நம்ம யூஸ் பண்ணுறோம் இல்லையா. ஸோ இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா ஆர்ன்ற ஓப்பன் சாஃப்ட்வேர், SPSS இந்த மாதிரி நிறைய பெய்டு சாஃப்ட்வேருக்கு ஈக்குவலண்ட்டாக இந்த ஃபோர்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா ஈக்குவலண்ட்டாக ஓப்பன் சாஃப்ட்வேர்ஸு ஃப்ரீ சாஃப்ட்வேர்ஸ் நிறைய இருக்குது. ஸோ அதோட டாக்குமெண்ட்ஸு லைக் பைத்தானு ஸ்கைலாப் இந்த மாதிரியான புக்ஸு பேசிக்காக இது எல்லாமே இதில் டெக்னிக்கல் சாஃப்ட்வேர் இஸ் ரிலேட்டடாக இங்கே இருக்கும். தென் நெக்ஸ்ட் ஒன் இஸ் ஓகே. இதோட இன்றைக்கி வீடியோவை முடிச்சுக்குவோம், ஏன்னா ஆல்ரெடி 20 minutes வந்துடும். ஸோ மீதி இதோட பேலன்ஸ் கண்டினியூஷன் நாளைக்கு பார்ப்போம். நாளை உங்களை சந்திக்கிற வரைக்கும் அதுவரை உங்களோட இருப்பது உங்கள் வினித் முத்துகிருஷ்ணன். நன்றி, வணக்கம்.